போனை ஏன்டி புடுங்குற? நான் கேக்குற கொஸ்டினுக்கு கரெக்டா ஆன்சர் பண்ணணும். ஆ, நேத்து நம்ம எங்க போனோம்? மாலுக்கு மால்ல என்ன பண்ணோம்? சாப்பிட்டோம், விண்டோ ஷாப்பிங் பண்ணோம். படத்துக்கு போனோம். என்ன படம்? விண்ணை தாண்டி வருவாயா? அந்த படத்துல உனக்கு என்ன பிடிச்சது? அந்த படத்துல எப்பெல்லாம் கோவம் வருதோ அப்பெல்லாம் திரிஷா வெக்கு நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால தான் பாடி இன்னைக்கு வரைக்கும் ஃபிட்டா மெயின்டைன் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஏச்சி, ஒழுங்கா பதில் சொல்லு. ஏய், அது என்ன இன்னைக்கு வந்த படமாடி புதுசா பார்த்த மாதிரி சொல்றதுக்கு? படம் வந்து 16 வருஷமாச்சு. நானே 10,000 தடவை பார்த்தேன். நேத்தே நீ அழுதுன்னு தான் உன்னை கூட்டு போனேன். சரி, ஓகே. அந்த படத்துல த்ரிஷா சிம்பு விட்டுட்டு போனது கரெக்டா தப்பா? இங்க பாரு, த்ரிஷா சிம்பு விட்டுட்டு போனதெல்லாம் கரெக்டா தப்பான்னு எனக்கு தெரியாது. ஆனா அதை பத்தி நீ என்கிட்ட வந்து கேக்குற பத்தியா, அது ரொம்ப தப்பு. இங்க பாரு, இந்த உலகத்திலேயே எனக்கு உன்னதான் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி உனக்கு என்ன எந்த அளவுக்கு பிடிக்கும்? அடி பாவி, விடிய காலம் 1:30 மணிக்கு கேட்குற கேள்வி அடியுது. இங்க பாரு, உன்னை நான் அந்த பிடிக்கும் பிடிக்காதுன்ற ஜோன்லயே கொண்டு வரல. இந்த உலகத்துல இருக்கிற மத்த எல்லாரும் தனி, நீ நானும் தனி. நம்ம உலகத்துல நம்ம 2 பேர் மட்டும்தான்ற ஜோன்ல இருக்கேன். இதுல எங்க நான் உன்னை பிடிக்கும் பிடிக்காதுலாம் மெஷர் பண்ணி சொல்ற சொல்லு. சரி, ஓகே. என்ன எதனால பிடிச்சது? பார்க்க கும்முன்னு இருந்த. ஏய், என்னடி கேள்வி இதெல்லாம்? சொல்லுன்னு சொன்னேன். இதுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? சொல்லுன்னு சொன்னேன். எனக்காக உன் உலகத்தை விட்டு விண்ணை தாண்டி வந்த தேவதை நீ. சினிமா டயலாக்லாம் விடாத, உண்மையை சொல்லு. ஏய், உண்மையா தாண்டி சொல்றேன். அன்னைக்கு உங்க வீட்டில் வந்து உங்க அப்பா அம்மாட்ட உன்னை பொண்ணு கேட்டப்போ, உங்க அப்பாவும் அம்மாவும் மூஞ்சிக்கு நேரம் இந்த பையனுக்கு சம்பளம் பத்தலை, இவன் கூட போனா உன் வாழ்க்கை நல்லா இருக்காது, உனக்கு நாங்கள் நல்ல வரன் பார்த்து தரோன்னு சொன்னப்போ, நீ அத்தனை பேர் முன்னாடி நான் கட்டுனா இவனை தான் கட்டுவேன்னு ஸ்ட்ராங்காக நின்னுல. அன்னைக்கு எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சி போச்சு. அன்னைக்கே டிசைட் பண்ணிட்டேன், எனக்கு நீ மட்டும்தான். அது இன்னைக்கு வரைக்கும் மாறல. அப்ப நான் தான் உன் ஜெஸ்ஸியா? ஜெஸ்ஸியாவது நான்சியாவது, எனக்கு எப்பவும் என் அனிதா மட்டும்தான்.